ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோஸில் எப்போயுமே ஹெல்த்தியான யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் தான் போடுறோம். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும், என்ன மாதிரி நம்ம வீடியோவில் போடணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணுறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம நிலக்கடலையை வச்சு ஒரு பிஸ்கட் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் அரை கப்பு நிலக்கடலை எடுத்திருக்கேன். 1/3 கப்பில் மைதா மாவு, அதே அளவுக்கு கோதுமை மாவு, இதை அரை கப்பு ஜீனியை மிக்சியில் போட்டு பவுடர் சுகராக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலையை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். நம்ம கடலை அடித்தாச்சு. இதை மிக்சி ஜார்லேருந்து மாற்றிக்கலாம் பாத்திரத்துக்கு. இப்போது நான் எல்லா மாவையும் இந்த ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு போடுறேன். அது கூடவே மைதா மாவும் போட்டுறேன். போதும். அது கூட பவுடர் சுகர் போட்டுக்கிறேன். இதை ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். முதல்ல கலந்துக்கலாம் எல்லாத்தையும். அது கூட ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மாவு ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம தட்டி தட்டி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி செஞ்சு வச்சுக்கலாம். பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அது மேலே கொஞ்சம் பட்டர் தடவி இருக்கேன். அதில் இப்படி வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் வேர்க்கடலை 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இப்படி வச்சுக்கலாம். எல்லாம் செஞ்சாச்சு. இதை தூக்கி நம்ம இப்போ கனமான சட்டி ஒன்று வச்சு உப்பு போட்டிருக்கேன். அது மேலே ஒரு கிண்ணம் கவுத்தி போட்டிருக்கேன். இதை அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம வச்சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து கீழே வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா வந்திருக்குது. இப்போ பிளேட்டில் அடுக்கி காட்டுறேன். இப்போ இதை உடச்சி காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு.
இந்த வீடியோ இதோட முடியுது. பிஸ்கட் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி நிலக்கடலை பருப்பை வச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்திருக்கு. அரை மணி நேரம் நாங்கள் வந்து அந்த பாத்திரத்தில் ட்ரையாக இதில் வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.